بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையில் என்னையும் உங்களையும் ஒன்று சேர்த்தானோ அது போன்று அல்லாஹ் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில், அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அவர்களுடைய குடும்பத்தார்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் எம்முடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அல் ஹயா, அல்லாஹுடைய மார்க்கத்தில் மிக முக்கியமான அம்சமாக கருதப்படக்கூடிய ஒரு அடிப்படையை பற்றி தான் இந்த சிறிய நேரம் நாம் பார்க்க இருக்கிறோம். காலங்கள் மாறுகிறது, கலாச்சாரம் மாறுகிறது, மக்களுடைய வாழ்வியல் முறைகளும் மாறுகிறது. முன்னாள் காலத்தில் பார்க்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு பாரதூரமான பாவமாக குற்றமாக கருதப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. முன்னாள் காலத்தில் ஒரு சில ஆடைகள் உடுத்துவதெல்லாம் மிகவும் ஒரு பாவமாக அல்லது ஒரு வெட்க குணமாக கருதப்படும். இன்றெல்லாம் நம்முடைய வீதிகளில் அல்லது முஸ்லிம்களுடைய தெருக்களில் பார்த்தால் இரவு ஆடைகளை உடுத்தி கூட முஸ்லிம் பெண்கள் வெளியில் நடமாடுவதை பார்க்க முடிகிறது. முன்னாள் காலத்தில் ஒரு சில வார்த்தைகள் பேசுவதை ஒரு கூச்சமான ஒரு விஷயமாக கருதுவோம். இந்த காலத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் சர்வ சாதாரணமாக எமக்கு மத்தியிலே பேசப்படுகிறது. இப்படி ஆடையில், பேச்சில், மொழியில், கலாச்சாரத்தில் எல்லாவற்றிலும் பாவங்கள் எல்லாம் எமக்கு நன்மையாக மாறிவிட்டது. ஏனென்றால் எந்த ஒரு பாவத்தை அடிக்கடி நாம் பார்ப்போமோ அது நன்மையாகத்தான் எமக்கு தெரியும், ஒரு பாவமாக கருத மாட்டோம். அதை ஒரு ஆடையை நாம் ஒரு தவறான ஒரு ஆடையை பார்க்க 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 அந்த தவறான ஆடை ஒரு தவறாகவே தெரியாது. சிறிய காலத்திற்கு பிறகு ஒரு பேச்சு பேசப்பட பேசப்பட மக்கள் அதை வழக்கமாகிவிட்டால் அது ஒரு தவறான பாவமாகவே தெரியாது, அது சாதாரணமான ஒரு அம்சமாக மாறிவிடும். அப்படித்தான் இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் எல்லா பாவங்களும் சர்வ சாதாரணமான ஒரு பாவமாக கருதப்படுகிறது. ஒரு ஆண் பெண் பேசுவது, ஒரு ஆண் பெண் பழகுவது, ஒரு பெண் ஹிஜாப் இல்லாமல் வெளியே வருவது, தனக்கு அனுமதி இல்லாத ஆண்களுக்கு முன்னால் ஹிஜாபுடைய ஆடை இல்லாமல் இருப்பது, இதுவெல்லாம் இன்றைய காலத்தில் சாதாரண ஒரு அம்சம், ஒரு பெரிய அம்சமாக கிடையாது. அல்லாஹ் தடுத்திருக்கிறான், அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் சுன்னாவில் வரைமுறைகளை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் கூட இந்த காலத்தில் இதுவெல்லாம் சாத்தியமா என்ற கேள்விதான் நம்முடைய உள்ளத்தில் வரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. அல் ஹயா என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் வெட்கம் என்று குறியீடு சொல்லப்படும். வாழ்க்கைக்கு அரபி மொழியில் ஒரு வார்த்தை உண்டு, யாருக்காவது தெரியுமா? வாழ்க்கை என்பதற்கு அரபியிலே ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஹயாத், ஹயாத்தன் தொய்யிபா, ஹயாத் என்று சொல்வார்கள் அரபியில் வாழ்க்கையில். இந்த ஹயாத்தும் இந்த அல் ஹயா என்ற வெட்கமுடைய வார்த்தையும் ஒரே வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அரபி மொழியில் வாழ்க்கை என்பதும் வெட்கம் என்பதும் ஒரே வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது தான். அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவார்கள், குறிப்பாக இப்னு கையும் ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள், அல்லாஹ் ஏன் ஒரே வார்த்தையை பயன்படுத்துகிறான் வாழ்க்கைக்கும் வெட்கத்திற்கும் என்றால், வாழ்க்கை வெட்கத்தோடு தொடர்பு கொண்டது. யாருடைய வாழ்க்கையில் வெட்கம் இல்லையோ அவருக்கு வாழ்க்கை இல்லை. யாருடைய வாழ்க்கையில் வெட்க குணம் இறந்து விட்டதோ அவர் மூத்தாகிவிட்டார் என்று அர்த்தம். வாழ்வு இருப்பவனுக்கு வெட்கம் இருக்கும், வெட்கம் இல்லாதவனுக்கு வாழ்வு இருக்காது. சுப்ஹானல்லாஹ். அதைத்தான் அரபி மொழியில் ஹயாத், ஹயா என்று சொல்லுவோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொன்னார்கள், ஈமானு, ஈமான் என்பது, இறை நம்பிக்கை என்பது 60 அல்லது 70க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது. அதில் உயர்வானது கௌலு லா இலாஹ இல்லல்லாஹ். உயர்வானது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். வ அத்னாஹா, அதில் கடைசி தரமுடையது இமாதத்துல் அதா அனி தரீக்,
பாதையில் கிடக்கக்கூடிய கெடுதல் தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல். உயர்வானது என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசியானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல். சொன்னார்கள் வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானுடைய அந்த கிளைகளில் ஒன்றுதான், ஒரு பகுதி தான் அதுவும். சுப்ஹானல்லாஹ். அந்த 70 கிளைகளையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, அதில் 3ஐத்தான் சொன்னார்கள். அதில் உயர்வானதையும் சொன்னார்கள், கீழே உள்ளதையும் சொன்னார்கள். குறிப்பாக அந்த ஈமானில் பேசப்படக்கூடிய ஒரு அம்சத்தையும் வெளிப்படுத்தி சொன்னார்கள் வல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள் இன்ன லிகுல்லி தீனின் ஹுலுகன். ஒவ்வொரு வாழ்வியல் முறைக்கும் ஒரு குணம் இருக்கிறது. வ ஹுலுகுல் இஸ்லாமி அல் ஹயா. சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய மார்க்கத்துடைய குணம் வெட்கம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் சொன்னார்கள் அல் ஹயாஉ வல் ஈமானு குரனாஉ ஜமீஅன். ஈமானும் வெட்கமும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த நண்பர்கள். ஃபஇதா ரஃபஅ அஹதுஹுமா, இந்த இரண்டில் ஒன்று உயர்ந்தால் ரஃபஅல் ஆஹர், இன்னொன்றும் உயரும். ஒன்று தாழ்ந்தால் இன்னொன்றும் தாழும். என்ன சொல்ல வருகிறார்கள்? ஈமானும் வெட்கமும் ஒன்றுதான், ஒரே தரத்தில் இருப்பதுதான். ஈமான் இருப்பவருக்கு வெட்கம் இருக்கும். ஈமான் யாருக்கு குறைகிறதோ அவருக்கு வெட்கம் குறையும். ஈமான் யாருக்கு அதிகரிக்கிறதோ அவருக்கு வெட்க குணம் அதிகரிக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஇன்னல் ஹயாஅ மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானில் இருந்து வருவதாகும். கண்ணியத்துக்குரியவர்களை, நான் இங்கே எந்த வெட்கத்தை பற்றி பேச போகிறேன்? கணவனுக்கு முன்னால் மனைவி வெட்கப்படக்கூடிய வெட்கத்தை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அல்லது தந்தைக்கு முன்னால், தாய்க்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால், ஆண்களுக்கு முன்னால் ஒரு பெண் அடையக்கூடிய வெட்கத்தையோ அல்லது ஒரு மணப்பெண் ஒரு மணமகள் அடையக்கூடிய வெட்கத்தையோ அதை பற்றியெல்லாம் நான் இங்கே பேச விரும்பவில்லை. இதைவிடவெல்லாம் மேலான ஒரு வெட்கத்தை நாம் மறந்துவிட்டோம். எம்மை யார் படைத்தானோ, எம்மை யார் கண்காணிக்கிறானோ, நாம் பேசுகின்ற வார்த்தைகளை யார் கேட்டுக் கொண்டிருக்கிறானோ, எதுவும் யாருக்கு மறையாதோ, இருளும் வெளிச்சமும் யாருக்கு சமமோ, யாரொருவன் இருளான நேரத்தில் இருளான பாறையில் ஒரு கருப்பு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட அதையும் பார்க்கிறானோ, அந்த கருப்பு எறும்பு நடக்கக்கூடிய சத்தத்தையும் கேட்கிறானோ, அந்த கருப்பு எறும்பு மனதில் என்ன நினைக்கிறது என்பதையும் அறிந்து கொண்டிருக்கிறானோ, அந்த ஒருவனிடத்தில் நாம் பேண வேண்டிய வெட்கத்தை பற்றி தான் நான் பேச இருக்கிறேன். அல் ஹயாஉ மினல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, எம்மை கண்காணிக்க ஒரு கேமரா இருக்கிறது. அது 24 மணி நேரமும் எம்மை கண்காணிக்கிறது. அந்த கேமரா கண்காணிக்கும் போது நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? இந்த உலகத்தில் திருடுபவர்கள் திருடுவார்களா? இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்பவர்கள் விபச்சாரம் செய்வார்களா? இந்த உலகத்தில் பாவங்களை செய்பவர்கள் பாவம் செய்வார்களா? செய்ய மாட்டார்கள். அல்லது உலகத்திலே உங்களோடு உங்களுடைய பெற்றோர் இருக்கிறார்கள், நண்பர் இருக்கிறார்கள், உங்களோடு உறவினர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? பாவம் செய்ய மாட்டோம், குற்றம் செய்ய மாட்டோம், கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்துவோம், கண்ணியமான முறையில் நடந்து கொள்வோம். ஆனால் எம்மை அல்லாஹ் கண்காணிக்கிறானா இல்லையா? எம்மை நாம் பேசுகின்ற வார்த்தைகளை அல்லாஹ் கேட்கிறானா இல்லையா? எம் வீட்டிலும் அல்லாஹ் இருக்கிறான், இங்கும் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். எம்முடைய கடைகளிலும், தெருக்களிலும், திருவிழாக்களிலும், திருமண நிகழ்ச்சிகளிலும், எல்லா இடங்களிலும் யார் இருக்கிறான்? அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமிகளில் உள்ள எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இல்லையா? வ யஅலம், அல்லாஹ் சொல்கிறான் மேலும், வ மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும். நீங்கள் 3 பேர் இருந்தால் 4ஆமவராக அல்லாஹ் இருப்பான். வலா ஹம்ஸத்தின் இல்லா ஹுவ சாதிஸுஹும். நீங்கள் 5 பேர் இருந்தால் 6ஆமவராக அல்லாஹ் இருப்பான். வலா அத்னா மின் தாலிக் வலா அக்ஸர் இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானூ. சுப்ஹானல்லாஹ். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் உங்களோடு அல்லாஹ் இருக்கிறான், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி. அலம் யஅலம் பி அன்னல்லாஹ யரா. நபி அவர்கள் அறியவில்லையா அல்லாஹ் அவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று? வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப் லா யஅலமுஹா இல்லா ஹு யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹர் வமா தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா.
இந்த பூமியில் இருந்து ஒரு மரம், அந்த மரத்தில் இருந்து ஒரு காய்ந்த இலை, அது கூட கீழே விழ முடியாது அவனுடைய கல்வி இல்லாமல். எத்துணை கோடி மரங்கள், எத்துணை கோடி காடுகள், எத்துணை கோடி தாவரங்கள், இதிலிருந்து ஒரு இலை அவன் பார்க்காமல் கீழே விழாது. அவனுடைய கல்வியை, அவனுடைய ஆற்றலை, இன்னஹு ஸமீஅ் இன்னஹுல் பஸீர், அவன் பார்ப்பவன், அவன் கேட்பவன். அவனை போன்று யாரும் கேட்க முடியாது, அவனை போன்று யாரும் பார்க்க முடியாது. எந்த இருளும் அவனுக்கு மறைவு கிடையாது, எந்த வெளிச்சமும் அவனுக்கு மறைவு கிடையாது. எல்லாம் ஒன்றுதான் அவனுக்கு. கடைக்கோடி கண்ணையும் உள்ளத்தில் எண்ணக்கூடிய எண்ணமும் எல்லாம் அவனுக்கு வெளிப்படைதான். அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பார்க்கிறான் என்று அறிந்த பிறகும் கூட எம்முடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? பெற்றோர் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், சகோதரர்கள் இருந்தால், நண்பர்கள் இருந்தால், உறவினர்கள் இருந்தால், எம்மை கண்காணிக்க ஒரு கேமரா இருந்தால் எம்முடைய வாழ்க்கை வேறு. ஆனால் தனிமை என்று வந்தால், யாரும் எம்மை பார்க்கவில்லை என்ற ஒரு நிலை வந்தால், கதவுகள் அடைக்கப்பட்டால், ஜன்னல்கள் அடைக்கப்பட்டால், யாரும் எம்மை கண்காணிக்கவில்லை என்ற ஒரு நிலை வந்தால் எம்முடைய வாழ்க்கை வேறு. மேலையா ஹராமை செய்பவர்கள் யாரும் இன்று வெளிப்படையாக ஹராமை செய்வதில்லை. ஒரு அந்நிய பெண்ணிடத்திலோ ஒரு அந்நிய ஆணிடத்திலோ பேசுபவர்கள் யாரும் பெற்றோர்கள் முன்னால் பேசுவதில்லை, சகோதரர்கள் முன்னால் பேசுவதில்லை, உறவினர்கள் முன்னால் பேசுவதில்லை. அவர்களுக்கு தனிமை என்று வந்தால், அந்த போனில் யாரும் அவர்களை கண்காணிக்கவில்லை என்ற நிலை வந்தால், யாரிடத்தில் வேண்டுமானாலும் பேசுவார்கள், யாரிடத்தில் வேண்டுமானாலும் பழகுவார்கள். அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களை யாரும் கண்காணிக்கவில்லை என்று. ஆனால் அவர்களை அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். அப்போது ஏன் ஒரு கேமராவுக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய அந்த வெட்க குணத்தை, ஒரு தந்தைக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய வெட்க குணத்தை, ஒரு தாய்க்கு முன்னால் கொடுக்கக்கூடிய வெட்க குணத்தை, ஒரு கணவனுக்கு முன்னால், ஒரு மனைவிக்கு முன்னால் கொடுக்கக்கூடிய வெட்க குணத்தை ஏன் எம்மால் தனிமை என்ற ஒரு நிலை வந்தால் பின்பற்ற முடியவில்லை? ஒரு பிள்ளை வீட்டில் ஒரு அறையில் உட்கார்ந்து கொண்டு ஒரு தவறான காட்சியையோ அல்லது அவனுக்கு அனுமதி இல்லாத செயல்களையோ செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய தாய் நடக்கக்கூடிய சப்தம் கேட்கிறது அந்த அறைக்கு வெளியே. என்ன செய்வான் அவன்? அவன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை மூடுவான், அவன் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தொடர்பை துண்டிப்பான். ஒரு தாயுடைய காலின் சப்தத்திற்கு அவன் கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட ரப்பு தன்னை கண்காணிக்கிறான் என்ற அந்த உணர்வுக்கு அவன் கொடுக்கவில்லை என்றால் அவனுடைய உள்ளத்தில் என்ன ஈமான் இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், ஒரு விபச்சாரம் செய்பவன் முஃமினான நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டான். ஒரு திருடுபவன் முஃமினான நிலையில் திருட மாட்டான். அவனுடைய ஈமான் உயர்த்தப்பட்டு விடும் அந்த நேரத்தில். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தஹியு மினல்லாஹி ஹக்கல் ஹயா. அல்லாஹ்விடத்தில் எப்படி முறைப்படி அவனோடு வெட்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்ளுங்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் வெட்கப்படத்தானே செய்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லைஸ தாக், நீங்கள் அடையக்கூடிய வெட்கத்தை பற்றி நான் சொல்லவில்லை. வலாகின்னல் இஸ்திஹ்யா மினல்லாஹி ஹக்கல் ஹயா. அல்லாஹ்வோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த உண்மையான வெட்க உணர்வு என்பது அன் தஹ்ஃபதர் ரஅஸ வமா வஆ, தலை ஒன்று சேர்த்து இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் சேர்த்து பாதுகாத்தல். வல் பத்ன வமா ஹவா, வயிற்றையும் அது உள்ளடக்கி இருக்கக்கூடியவற்றையும் பாதுகாத்தல், அதோடு சேர்ந்தவற்றையும் பாதுகாத்தல். என்ன சொல்ல வருகிறார்கள்? உன் கண் எதை பார்க்கிறது, உன் காது எதை கேட்கிறது, உன் தலையில் உள்ள உறுப்புகள் அதை பாதுகார். அதுதான் அல்லாஹ்வோடு உண்மையான வெட்கத்தில் நடந்து கொள்ளுதல். உன் கண் அல்லாஹ் அனுமதித்ததை பார்க்கிறதா, அல்லாஹ் அனுமதிக்காததை பார்க்கிறதா? உன் நாவு அல்லாஹ் அனுமதித்ததை பேசுகிறதா, அல்லாஹ் அனுமதிக்காததை பேசுகிறதா? உன் காது அல்லாஹ் அனுமதித்ததை கேட்கிறதா, அல்லாஹ் அனுமதிக்காததை கேட்கிறதா? அல்லாஹ்வோடு நடந்து கொள் இந்த வெட்க உணர்வை. உன் தாய்க்கு முன்னால் தீய வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டாய், அதுபோல்தான் தவறான தனிமையின் நிலையிலும் தீய வார்த்தைகளை பயன்படுத்தாதே. உன் தாய்க்கு முன்னால் தவறான காட்சிகளை, தவறான செயல்பாடுகளை செய்ய மாட்டாய், அதுபோல்தான் உன் ரப்பு உன்னை கண்காணிக்கும் போதும் தவறான காட்சிகளை, தவறான செயல்களை செய்யாதே. மேலும் சொன்னார்கள், ஒலி தத்குரில் மௌத வல் பிலா, மரணத்தை நினைவுகொள், அதற்கு பிறகு அழியக்கூடிய மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடிய
உன் நிலையை நினைவுகொள். ஒமன் அராதல் ஆஹிரா தரக ஸீனத்தத் துன்யா, யார் மறுமையை நாடி உலகத்தின் அலங்காரங்களை விடுகிறார்களோ, ஃபமன் ஃபஅல ذلك, அதற்காக மேலுள்ள எல்லா வெட்க குணத்தையும் கடைபிடிக்கிறார்களோ, அவர்கள்தான் அல்லாஹ்வோடு உண்மையான வெட்க குணத்தில் நடந்து கொள்பவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வில் ஒரு நிகழ்வு நடக்கிறது. நாம் எல்லாம் அறிந்த நிகழ்வுதான். உமர் இப்னுல் கத்தாப் ஒரு முறை இரவுடைய நேரத்தில் மதீனாவுடைய வீதிகளில் உலா வருகிறார்கள். ஒரு வீட்டில் ஒரு சப்தம் கேட்கிறது. தாயும் மகளும் பேசிக்கொள்ளக்கூடிய சப்தம் அது. உமர் அவர்கள் யார் பேசுகிறார்கள் என்று கண்காணிப்பதற்காக அந்த வீட்டின் ஓரமாக கொஞ்சம் அமர்கிறார்கள். அங்கே தாய் சொல்கிறார்கள் மகளை பார்த்து, மகளே, காலை விடிய போகிறது, நாம் பால் வியாபாரம் செய்கிறோம், பாலிலே அதிகமாக தண்ணீரை கலந்து விடு என்று சொன்னார்கள். மகள் சொன்னார்கள், தாயே, அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் அதை தடை செய்திருக்கிறார்களே என்று. தாய் சொன்னார்கள், மகளே, அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் எம்மை பார்த்து கொண்டா இருக்கிறார்கள் என்று. அந்த மகள் சொன்னார்கள், யா உம்மா, இன் கான அமீருல் முஃமினீன் லா யரானா வ ரப்பு அமீருல் முஃமினீன யரானா. தாயே, அமீருல் முஃமினீன் எம்மை கண்காணிக்கவில்லை என்றாலும் அந்த அமீருல் முஃமினீனை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த ரப்பு எம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே என்று. சுப்ஹானல்லாஹ். அல் ஹயாஉ மினல்லாஹ். அங்கே அமீருல் முஃமினீனுக்கு வெட்க குணம் அல்ல. யாருக்கு வெட்க குணம்? தாய் இருந்தாலும், தாய் கட்டளையிட்டாலும், ஒரு தவறை செய்ய தாய் ஏவினாலும், என் ரப்பு என்னை கண்காணிக்கும் போது அதை நான் செய்யக்கூடாது, அதை செய்ய முடியாது என்னால் என்ற உள்ளம், என்ற வெட்க குணம் அந்த பெண்ணிடத்தில் இருந்தது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மறுநாள் காலையில் தன்னுடைய மகன் ஆசிமை அழைத்தார்கள். ஆசிமே, உனக்கு ஒரு பெண் பார்த்திருக்கிறேன். அந்த பெண் யார்? செல்வந்த பெண் அல்ல, அல்லது என்னை போன்ற ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்களின் மகள் அல்ல. ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தான். அந்த பெண்ணை உனக்கு திருமணம் செய்து தருகிறேன். அந்த பெண்ணிடத்தில் நான் பார்த்த ஒரே குணம், அந்த பெண் அல்லாஹுவை பயப்படுகிறாள். அந்த பெண் அல்லாஹுவின் மீது வெட்க குணத்தோடு நடந்து கொள்கிறாள். அல்லாஹுவோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய அந்த பெண் நீ இல்லாத நேரத்திலும், நீ இருக்கக்கூடிய நேரத்திலும் வெட்க குணத்தோடு தான் நடந்து கொள்வாள். சுப்ஹானல்லாஹ். ஆசிம் அவர்களை திருமணம் செய்தார்கள். அந்த பெண்ணை உமரின் மகன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பால் வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பத்தில் மணப்பெண்ணை தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தார்கள். அவர்கள் மூலமாக சந்ததிகள் பிறக்கிறது. அந்த சந்ததியில் பிறந்தவர் தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுடைய மகன் அவர்களுடைய மகன் இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமர், ஒரு முறை மக்காவுடைய மலைப்பகுதிகளில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்டுடைய நாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். அவரை பார்த்து கேட்டார்கள், நீ ஆடு மேய்ப்பவனா? அவர் சொன்னார், ஆம். அப்படி என்றால் எனக்கு ஒரு ஆட்டை விற்று விடு என்று சொன்னார். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார், நான் இதற்கு உரிமையாளன் இல்லையே, நான் ஒரு ஆடு மேய்ப்பவன், இதனுடைய உரிமையாளர் வேற எங்கோ இருக்கிறார். இப்னு உமர் சொன்னார்கள், உன் உரிமையாளரிடத்திலே சென்று சொல், அக்கல ஹத்திப், ஓனாய் தின்று விட்டது என்று. அவர் உடனடியாக சொன்னார், என்னுடைய எஜமானிடத்திலே சென்று ஓனாய் திருடி விட்டது என்று நான் சொல்கிறேன். சரி, ஃபஐன் அல்லாஹ், ஃபஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இப்னு உமர் அதை கேட்டவுடன், ஐன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்றா கேட்கிறாய் என்று கூறி அழ ஆரம்பிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இப்னு உமர் அவர்கள் உடனடியாக அவரை அழைத்துக் கொண்டு அவருடைய எஜமானிடத்தில் சென்று அவருக்கு விலை கொடுத்து அவரை உரிமை விட்டார்கள், அவரை விடுதலை செய்தார்கள். ஏன்? அல்லாஹ்விடத்தில் வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடிய இவன் யாரிடத்திலும் கடைபிடித்தான். தன் எஜமானர், தன்னுடைய தொழிலாளி, தன்னுடைய முதலாளி
தன்னோடு இல்லை என்ற நேரம் வந்தாலும் அவன் அந்த வெட்க குணத்தை கடைபிடித்தான். சுப்ஹானல்லாஹ். இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அதனால் சொல்லுவார்கள், யார் அல்லாஹ்விற்கு முன்னால் பாவம் செய்யும் போது வெட்கமடையவில்லையோ, வெட்க குணத்தை கடைபிடிக்கவில்லையோ, இவனை நாளை மறுமையில் தண்டிப்பதிலும் அல்லாஹ் வெட்க குணத்தை கடைபிடிக்க மாட்டான். அல்லாஹ் வெட்கமடைவான். அது அவனுடைய குணத்தில் ஒன்று. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒருமுறை வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆடை எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் வந்தார்கள், ஆடை எப்படி இருந்ததோ அப்படியே இருந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் வந்தார்கள், தன்னுடைய ஆடையை சரிபடுத்திக் கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் வந்தார்கள், உமர் வந்தார்கள், நீங்கள் இப்படி செயல்படவில்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸ்மான் வந்தவுடன் செய்ததன் காரணம், உஸ்மான் அவரை கண்டு மலக்குகள் வெட்கமடைகிறார்கள், அவரை கண்டு நான் வெட்கமடைய கூடாதா? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதரிகளே, இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் மேலும் சொன்னார்கள், யார் பாவம் செய்யும் போது அல்லாஹ்விடத்திலே வெட்க குணத்தை கடைபிடிக்கிறார்களோ இவர்களை நாளை மறுமையில் அல்லாஹ் சந்திக்கும் போதும் வெட்கமடைவான். ஒரு அறிஞர் வருகிறார், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். அஹ்மத் பின் ஹம்பல் யார்? ஹம்பலி மதிஹபை தலைமை தாங்கி இருக்கக்கூடிய இமாம் அவர்கள். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே வருகிறார். வந்து சொன்னார், இதா மா கால லி ரப்பி அமஸ்தஹயைத தஅஸீனி வதுக்ஃபி الذنب عن خلقي وبالعصيان تأتيني என்ற ஒரு கவிதையை பாடுகிறார். இதா கால லி ரப்பி அமஸ்தஹயைத தஅஸீனி وتخفي الذنب عن خلقي وبالعصيان تأتيني. அஹ்மத் அவர்களே, நாளை மறுமையில் அல்லாஹ் என்னை பார்த்து கேட்டால், ஏன் பாவம் செய்யும் போது என்னோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்று, ஏன் பாவங்களை மனிதர்கள் பார்த்துவிடக் கூடாது என்று மறைத்தாய், ஆனால் எனக்கு முன்னால் அந்த பாவத்தோடு வந்திருக்கிறாய் என்று அல்லாஹ் கேட்டால் நான் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்வேன் அஹ்மதே என்று கேட்கிறார். அஹ்மத் ரஹிமஹுல்லாஹ் அதை அப்படியே கேட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றார்கள். வீட்டில் மறுபடியும் சொன்னார்கள் இதே வார்த்தையை, இதா மா கால லி ரப்பி அமஸ்தஹயைத தஅஸீனி வதுக்ஃபி الذنب عن خلقي وبالعصيان تأتيني. அஹ்மதே, நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை பார்த்து கேட்டால், ஏன் அல்லாஹ் உன்னை பார்க்கும் போது பாவத்தின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை, மனிதர்களின் கண்களுக்கு முன்னால் பாவங்கள் மறைக்கப்பட வேண்டும் என்று நினைத்தாய், அல்லாஹ்விடத்திலே பாவத்தோடு வந்திருக்கிறாயே, எதையும் மறைக்க முடியவில்லையே என்று கேட்டால் அஹ்மதே என்ன பதில் சொல்வாய் என்று கேட்டு அழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வெட்க குணம் நம்மிடத்திலே இருக்கிறதா? இந்த முஸ்லிம் பெண்களிடத்திலே சென்று உங்களுடைய போட்டோக்களை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அல்லது வாட்ஸ்அப் இது போன்ற சோசியல் மீடியாக்களில் பகிராதீர்கள், வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இதுவெல்லாம் இந்த காலத்திலே சாதாரணம், இதுவெல்லாம் இந்த காலத்திலே சாதாரணம், என் அழகு நான் வெளிப்படுத்துகிறேன், என்ன தவறு இருக்கிறது? எனக்கு கொடுத்த அழகை நான் வெளிப்படுத்துகிறேன், என் சுதந்திரம் என்று சொல்லுவார்கள். ஹிஜாபை அழகிய முறையில் அணியுங்கள், அலங்காரத்தோடு இறுக்கமான நிலையில் ஹிஜாபை அணியாதீர்கள், அதிலே வெட்க குணத்தை கடைபிடியுங்கள் என்று சொன்னால் இந்த காலத்தில் இதுவெல்லாம் ஃபேஷன், ட்ரெண்ட், இதை மாற்ற முடியுமான்னு கேட்பாங்க. அவர்கள் அப்படி அணிந்திருக்கும் போது நான் அவர்களோடு ஒப்பிட்டு அணியவில்லை என்றால் என்னை தவறாக பார்ப்பார்களே என்று சொல்லுவார்கள். கொஞ்சம் உங்களுடைய கவனத்தை கொடுங்கள். ஒரு 5 நிமிடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த பெண்ணை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அவரோடு இருந்த நண்பரிடத்தில் இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், சொர்க்கத்தின் பெண்ணை, சொர்க்கத்தில் நடமாடக்கூடிய, சொர்க்கத்தில் வாழக்கூடிய ஒரு பெண்ணை உங்களுக்கு நான் காட்டவா என்று கேட்டார்கள். யார் அந்த பெண்? யார் அந்த பெண்? யார் அந்த பெண்? சொர்க்கத்தின் பெண். இந்த பெண் மௌத்தானால் சொர்க்கம் சொல்லுவாள், ஆனால் வாழ்கிறாள் உயிரோடு.
இப்னு அப்பாஸ் சொன்னார்கள், அந்த பெண்ணை உங்களுக்கு காட்டவா? அந்த தோழர் சொன்னார்கள், காட்டுங்கள். அந்த பெண் யார்? ஹாதிஹி இம்ரஅத்து ஸௌதா, இதோ நடந்து செல்கிறார்களே இந்த கருப்பு நிறத்து பெண் தான் அந்த பெண். இந்த பெண் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு முறை வந்தார்கள். வந்து சொன்னார்கள், இன்னி உஸ்ரா, யானி உஸ்ரா என்றால் எனக்கு வலிப்பு இருக்கிறது. வலிப்பு என்றால் தெரியுமா இல்லையா? அதுக்கு வேற ஏதாவது தமிழ் வார்த்தை இருக்கா? வலிப்பு, கொஞ்சம் கைகாலெல்லாம் திடீர்னு அவர்களுக்கு இது ஏதாவது இரும்பு கொடுத்தாதான் சரியாகும். அந்த மாதிரி எனக்கு வலிப்பு இருக்கிறது. நான் சந்தை போன்ற இடங்களில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று என்னை அறியாமல் வலிப்பு ஏற்படுகிறது. அத்தகஷஃப், அதனால் என் ஆடை விலகி விடுகிறது. யா ரசூலல்லாஹ் ஃபதுல்லாஹ் லி, எனக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். வலிப்பு ஏற்பட்டால் என்னுடைய ஆடை விலகுகிறது, நான் போர்த்திருக்கக்கூடிய ஹிஜாப் விலகி விடுகிறது. முழு ஆடை அல்ல, முடி தெரியலாம், கை தெரியலாம், காலில் உள்ள பகுதிகள் தெரியலாம், அவ்வளவுதான். இன்று நாம் எதை வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறோமோ அதை அந்த பெண் மறைத்து இருக்கிறார்கள். அந்த வலிப்பு வந்தால் அவர்களை அறியாமல் அது வெளிப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன் ஷிஅதி ஸபர்தி வலக்கில் ஜன்னah வ இன் ஷிஅதி தஅவுத்துல்லாஹ் அய்யுஆஃபீகி, நீ விரும்பினால் நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் அதன் மூலமாக உனக்கு குணப்படுத்தலாம். நீ விரும்பினால் பொறுமையாக இரு, உனக்கு சொர்க்கம் உண்டு. ரெண்டு தான், சரியா? நான் துஆ செய்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உனக்கு என்ன செய்யலாம்? இந்த நோயை குணப்படுத்தலாம். அல்லது நான் துஆ செய்யல, நீ பொறுமையா இரு, உனக்கு சொர்க்கம் கிடைக்கும். நாம் எதை தேர்ந்தெடுப்போம்? வலிப்பு நோய் குணமாகணுமா அல்லது சொர்க்கம் போகணுமா? உள்ள மனசாட்சியோடு சொல்லணும். அந்த பெண் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் அஸ்பிர், நான் பொறுமையோடு இருக்கிறேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நபித்தோழிகள் அவர்கள், அஸ்பிர் யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதரே. மறுபடியும் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னி அத்தகஷஃப் ஃபதுல்லாஹ், வலிப்பு நோயை பற்றி கூட எனக்கு கவலை இல்லை யா ரசூலல்லாஹ், என்னுடைய ஆடை கொஞ்சம் விலகுகிறது அந்த நேரத்தில், அதற்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்னி அத்தகஷஃப் ஃபதுல்லாஹ் லி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணுக்காக துஆ செய்தார்கள். அவர்களுக்கு அந்த நிலை மாறியது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஹிஜாபை அணியாத பெண்கள், கல்லூரிகளுக்கு சென்றால் ஹிஜாபை தூக்கி எறியக்கூடிய பெண்கள், திருமண நிகழ்ச்சி என்று வந்தால் ஹிஜாபை பேணாத பெண்கள், மஹரமான ஆண்களுக்கு முன்னால் ஹிஜாபை பேணாத பெண்களுடைய வாழ்விற்கு இந்த பெண் ஒரு பாடம் இல்லையா? பாடம் இல்லையா? நான் யாரிடத்தில் வேண்டுமானாலும் வெட்கம் இல்லாமல் நடந்து கொள்ளலாம், அல்லாஹ் என்னை பார்க்கும் போது எப்படி அந்த தன்மையோடு நடந்து கொள்வது? இன்றைய நம்முடைய பெண்கள் சாதாரணமாக எதை வெளிப்படுத்தி இந்த உலக வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த உறுப்புகள் தெரிகிறது. அந்த பெண்ணுக்கு ஒரு வலிப்பு நோய் வந்தால் அதை கூட அந்த பெண்ணால் தாங்க முடியவில்லை. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் சொன்னார்கள், நாளை மறுமையில் ஒரு இரண்டு கூட்டத்தார்கள், அவர்களில் ஒருவரை நான் பார்த்ததில்லை, காசியாத்துன் ஆரியாத், ஆடை அணிந்திருப்பாள் அந்த பெண், ஆனால் நிர்வாணமாக இருப்பாள். தன்னையும் பிறர் பக்கம் சாய்ப்பாள், தானும் பிறர் பக்கம் சாய்வாள். இந்த பெண் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, சொர்க்கத்தின் நறுமணத்தை கூட நுகர முடியாது, இன்ன தூரத்தில் இருந்தே தவிர. அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண் யார்? அழகான ஹிஜாபை அணிபவள், இறுக்கமான ஹிஜாபை அணிபவள், உடல் அழகை வெளிப்படுத்தக்கூடிய ஹிஜாபை அணிபவள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபிமொழியை எமக்கு சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி. யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். அவர்கள் சொல்கிறார்கள், كنت أدخل بيتي الذي دفن فيه رسول الله صلى الله عليه وسلم وأبي. நான் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு, என் தந்தையின் மரணத்திற்கு பிறகு என் வீட்டில் நுழைவேன். அவங்களுடைய வீடு எது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீடு எது? ரசூலுல்லாஹ் அடக்கம் செய்யப்பட்ட இடம். ரசூலுல்லாஹ் எங்கே மூத்தானார்கள்? மதீனாவில் மூத்தானார்கள். அது குழந்தைக்கு கூட தெரியும். மதீனாவில் எங்கே? நேற்று பார்த்தோம் ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை பார்க்கும்போது, மாத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபி பைதி வஃபி யௌமி, என் நாளில் என் வீட்டில் தான் ரசூலுல்லாஹ் மூத்தானார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய நபிமார்களை பொறுத்தவரை அவர்கள் எங்கே மரணமாகிறார்களோ அதே இடத்திலேயே அடக்கம் செய்யப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில். இன்று இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய கபர் எங்கே இருக்கிறது? மஸ்ஜித் நபவியில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில். சொல்கிறார்கள், நான் என் வீட்டில் நுழைவேன் அல்லாஹ்வுடைய தூதர் மரணமானதற்கு பிறகு, என்னுடைய தந்தை அபூபக்கர் மரணமானதற்கு பிறகு. எப்படி நுழைவேன்? என்னுடைய ஆடையை அணிந்து கொண்டு, இயற்கையாக என் கணவருக்கு முன்னால் என்ன ஆடையை அணிவதற்கு எனக்கு அனுமதி இருக்கிறதோ, இயற்கையாக என் தந்தைக்கு முன்னால் என்ன ஆடையை அணிவதற்கு அனுமதி இருக்கிறதோ அந்த ஆடை அணிந்து கொண்டு என் வீட்டில் நுழைவேன். அந்த வீட்டில் யாரெல்லாம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? என் கணவரும் என் தந்தையும். அதனால் ஃபலம்மா துஃபின உமர் மஅஹும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு அடக்கம் செய்யப்பட்டதற்கு பிறகு, உமர் ரலியல்லாஹு எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள்? எங்கே? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டில் தான். யாருக்கெல்லாம் அந்த அனுமதி கிடைத்தது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னொரு இடம் யாருக்காக இருந்தது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக இருந்தது. உமர் இப்னு கத்தாப் மரண நேரத்தில் தன் மகளிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷா அவர்களிடத்திலே செல்லுங்கள், உமர் அனுமதி கேட்கிறார், கலீஃபா அனுமதி கேட்கிறார் என்று சொல்லாதீர்கள், உமர் அனுமதி கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அந்த நபியோடு அவருடைய தோழரோடு அவரும் அடக்கமாவதை விரும்புகிறார் என்ற செய்தியை சொல்லுங்கள். அனுமதி கொடுத்தால் என்னை அடக்கம் செய்யுங்கள், அனுமதி கொடுக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானுக்கு என்னை கொண்டு செல்லுங்கள். இப்னு உமர் அனுமதியை வாங்கி வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், எனக்காக வைத்திருந்த இடம் உமர் கேட்கிறார், கொடுத்து விடுகிறேன் ரலியல்லாஹு அன்ஹு. மறுபடியும் சொன்னார்கள், என் மகனே, மறுபடியும் நான் மரணமாகிவிட்டால் என் ஜனாசாவை சுமந்து செல்லுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டில் வாசலில் வையுங்கள், உள்ளே நுழைந்து கேளுங்கள், கலீஃபா கேட்கிறார் என்று சொல்லாதீர்கள், உமர் கேட்கிறார் என்று கேளுங்கள், அவர் அனுமதி கொடுத்தால் உள்ளே எடுத்து செல்லுங்கள், அனுமதி கொடுக்கவில்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபரிஸ்தானுக்கு எடுத்து சென்று விடுங்கள். அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்தார்கள். முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் இருக்கும், அதற்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கபர் இருக்கும், அதற்கு பிறகு உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கபர் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களுடைய கபர், அவர்களுடைய தோள்பட்டைக்கு நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உடைய தலை இருக்கும், அவர்களுடைய தோள்பட்டைக்கு நேராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உடைய கபர் இருக்கும். அந்த தலைகளை கூட நேராக ஆக்கிவிடக் கூடாது என்று நபித்தோழர்கள் பயந்தார்கள். ஏன்? ரசூலுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு, அபூபக்கருக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு. அபூபக்கருக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு, ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் வேறு. அதனால் ஜனாசாவை அடக்கம் செய்யும் போது கூட ரசூலுல்லாஹ்வுடைய தோள்பட்டைக்கு நேராக அபூபக்கர் அவர்களுடைய ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை கொண்டு வந்தார்கள். அபூபக்கர் அவர்களுடைய தோள்பட்டைக்கு நேராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையை கொண்டு வந்தார்கள். கிப்லாவை நோக்கி அவர்களுடைய தலை திரும்ப இருக்கும். இந்த மூன்று பேருடைய கபர் வந்ததற்கு பிறகு, என் தந்தை என்னுடைய கணவர் இருக்கும் போது நான் இயற்கையான ஆடையில் உள்ளே நுழைவேன். ஆனால் எப்போது உமர் அடக்கம் செய்யப்பட்டாரோ, ஃபவல்லாஹி, என் ரப்பின் மீது சத்தியம் செய்து சொல்கிறேன்,
மா தகல்து, நான் அந்த வீட்டில் நுழைய மாட்டேன் முழுமையான ஹிஜாபை அணியாமல். வஹுவ மையித், உமர் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா? உயிரோடு இருக்கிறார்களா? மையித். ஒரு ஜனாசாவிற்கு முன்னால் கூட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், என்னுடைய ஹிஜாபை முழுமையாக அணிந்துதான் அந்த அறைக்கு அதற்கு பிறகு நுழைவேன் என்று. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இன்று மஹரம் என்றால் என்ன, கைர மஹரம் என்றால் என்ன, அந்நிய ஆண் யார், அந்நிய ஆண் யார் இல்லை, கடைக்கு சென்றால் அங்கே இருக்கக்கூடிய ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு வாகனத்தில் சென்றால் அந்த ஆண்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு அந்நிய ஆண் தன்னுடைய வீட்டிற்கு வந்தால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தன் கணவனின் சகோதரர் அந்த வீட்டில் இருந்தால் அவரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எந்த ஒழுக்கமும் கடைபிடிக்கப்படாமல் கணவருக்கு முன்னால் எந்த நிலையோ இல்ல, மஷா அல்லாஹ், எல்லோரையும் சொல்லவில்லை, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அவர்கள்தான், அவர்களுக்கு மற்ற எல்லோரும் சமம்தான். கணவரிடத்தில் எப்படி பேசுவார்களோ அப்படித்தான் ஒரு பொருளை வாங்க சென்றாலும் மற்றவர்களிடத்திலும் பேசுவார்கள். இல்ல மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் உயிரோடு இருக்கும் போதும் அதே நிலை, தந்தை உயிரோடு இருக்கும் போதும் அதே நிலை, தந்தையும் கணவரும் மரணமானதற்கு பிறகும் அதே நிலை, ஒரு அந்நியான் உள்ளே நுழைந்ததற்கு பிறகு அதுவும் மையித்தாக அவருடைய நிலை வேறு. இந்த வெட்க குணத்தை தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் அதே வார்த்தையை. ஏன் நான் அப்படி அமைத்துக் கொள்வேன் தெரியுமா? ஹயாஅன் மின் உமர், உமரோடு நடந்து கொள்ள வேண்டிய வெட்க குணத்தால். ஹயாஅன் மின் உமர். சுப்ஹானல்லாஹ். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹோடு வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் அவர் யாரோடும் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ள மாட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபித்துவத்தின் வார்த்தையில் ஒன்று, இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'தி மா ஷி'த, நீங்கள் வெட்க குணம் இல்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். வெட்கமில்லை என்றால் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைத்தான் பொருள்பட சொல்கிறான், யஅமலு மா ஷி'தும் இன்னஹு பிமா தஅமலூன பஸீர். நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். அல்லாஹ்வை அஞ்சவில்லை என்றால், அல்லாஹ்வை பயப்படவில்லை என்றால், ஆனால் இவை எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறான். நீங்கள் தந்தைக்கு முன்னால் மறைக்கலாம், தாய்க்கு முன்னால் மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு முன்னால் மறைக்கலாம், அல்லது உங்களுடைய போனில் இருக்கக்கூடிய செட்டிங்கை வைத்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சாட்டுகளை, நீங்கள் வைத்திருக்கக்கூடிய ஃபேஸ்புக் மெசேஜ்களை எல்லாம் அழிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் ரப்புக்கு முன்னால் ஒருபோதும் அதை மறைத்துவிட முடியாது. وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு கடுகளவு, அணு அளவு நன்மை செய்தாலும் அதையும் அவர் பெற்றுக்கொள்வான். ஒரு அணு அளவு தீமை இருந்தாலும் அதையும் பெற்றுக்கொள்வான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தன்மை எமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய முழு வாழ்விலும் இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் எமக்கு தருவானாக. அல் ஹயாஉ குல்லுஹு கைர். வெட்கமோடு நடந்து கொள்ளக்கூடிய எல்லா நிலைகளும் நலவுதான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை கடைபிடித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.